ஆண்டனி தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்தது. எதுனா லியோ திரைப்படத்துலேருந்து. லியோ திரைப்படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்குன்னு தெரியும். ஸோ ஜெயிலர் தரப்பில் எங்கிட்ட ஆடியோ லான்ச் நடக்குது. அங்கே இருக்க ஸ்பீச் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இந்த வீடியோவை டக்குன்னு ஒரு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? அதுதான் அந்த தவளை கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு தவளை ஏறும்போது இன்னொரு தவளை இழுத்து விடும்னு சொல்லுவாங்கள்ல. நேற்று ரஜினி பேசுனா அவ்வளோ விஷயமும் இதை விழலுக்கு இறைத்த நீராக போயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு 2 படம் வந்துச்சு, அந்த இண்டஸ்ட்ரியே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு, காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த பக்கம் தெலுங்கில் பாகுபலி வந்துச்சு, RRR வந்துச்சு, புஷ்பா வந்துச்சு. அந்த இண்டஸ்ட்ரி எங்கேயோ போயிடுச்சு. அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி வரணும்னா இங்கே இருக்கிற எல்லா படங்களும் ஓடணும்னு சொல்கிறார் அவர். அப்போ எல்லா படங்களும் ஓடணும்னு சொல்கிற ஒரு மனுஷன் அந்த புரோமா அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் வைரலாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று நடுவில் விட்டிங்கன்னா எப்படி போகும்?